வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, வேற லெவல்ல ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க எப்படியாவது இலக்கியாவை ஒரே அடியாக தீர்த்து காட்டணும், இலக்கியாவை திரும்ப வரக்கூடாது அப்படின்ற ஒரு நூதன ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த ரவுடிங்கள் இருக்காங்களோ அவங்க கிட்ட காசு கொடுத்து அவங்கள இந்த இந்த இலக்கியன்றவ வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கா, அவங்க புருஷன் கூட தான். அவள் வேலைக்கு போகிற சமயத்தில் கரெக்டாக அவளை தீர்த்து கட்டணும், அவள் இனிமேல் வரக்கூடாது. அவள் ஒருத்தி இல்லைன்னா கௌதமோட பலமே அவள் தான். அவள் இல்லைன்னா கௌதம் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் கௌதமும் மீண்டு வரமாட்டான். சப்போஸ் திரும்ப எதனா பிஸ்னஸ் ரீதியாக முன்னேறி எதனா குடைஞ்சல் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, அந்த குடும்பத்தவே வேறொரு பிடிங்க எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பட்டிருக்காங்க. கூடவே நம்ம ராஜேஸ்வரிக்கும் ஸ்கெட்ச் போட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம இலக்கிய கரெக்டாக இவங்க பேசினதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க, வீடியோவும் எடுத்துறாங்க. அப்படி பாவி, உன்னை நான் சொத்துக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் நீ ஒரு உயிரை கொள்றதுக்கு தயங்காமல் எப்படியாவது கொண்டுணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு காசு தான் முக்கியம், இந்த சொத்து தான் முக்கியம். இந்த சொத்து இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் சுற்றின்னு இருக்காங்க. இந்த எண்ணம் எப்போவுமே அஞ்சலியை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பைரவி இருந்து கம்பெனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கார்த்தி நீ வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஏன்னா கார்த்திக்கு முன் அனுபவம் இல்லை அதிகமாக. அவர் இதுக்கு முன்னாடியே கோடி கணக்கில் நஷ்டம் ஆகிருக்கு. அதனால் சரி எடுத்தோடனே நம்ம செஞ்ச எல்லாமே ஒரு பக்கம் தோல்வியில் முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார், அது போல தான் நாம் பொறுமையாக இருந்து காய நவுத்தணும், அதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்க, ஏது செய்ய போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவருன்னு ஒரு பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு தாங்க. இலக்கியாவுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலக்கியா கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலக்கியா செம்ம கோவத்தில் இருக்காங்க எஸ்எஸ்கே மேலே. எஸ்எஸ்கே என்ன இலக்கியா நல்லா இருக்க போல, சொத்து அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நாதி இல்லாமல் ஒட்டு இல்லாமல் உட்காந்து இருக்க போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி ஓகே இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச முடியாது, தப்பு நம்ம மேலே இருக்கு, நம்ம பண்ண தப்புக்கு நாம தான் தண்டனை அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த தப்பை எப்படி தீர்த்துக்க போகிறாங்க, எப்படி அதை திருத்தி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தெரியலிங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய கேள்விகளாக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் போயிட்டு கௌதம் கெட்டவர், கௌதமுக்கு எந்த ஒரு வேலையும் தெரியாது, அது மட்டும் இல்லாமல் பல பேரோட காசு பணம் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு அந்த லெவலில் உட்காந்து இருக்கான். அதுக்காக தான் திரும்ப உங்கள் சொத்து இதையும் ஆட்டையப்படுறோம், யாராவது பார்ட்னர்ஷிப் கொடுத்தீங்களா, கம்பெனியில் வேலைக்கு வச்சிங்கன்னா உங்களோட சீக்ரெட் ஐடியாஸ் எல்லாமே எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து அதை வச்சு ஒரு அமௌண்ட் பார்ப்பான். இதனால தான் கௌதம் ஒரு பக்கம் அவங்க கம்பெனில இருந்து துரத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாய்க்க பந்த மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவங்க எல்லாருமே ஒரு பக்கம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள், அவர் என்ன நடக்கட்டும் ஏது நடக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு கௌதம் மேல நம்பிக்கை இருக்கு. கௌதமுக்கு நான் சின்ன வயசுல இருந்து பழக்கம், என் கூட படிச்ச ஃப்ரெண்டு, நான் பிஸ்னஸ் ரீதியாக நான் டவுனில் இருக்கிற போது அவன் தான் எனக்கு உதவி பண்ணி அந்த காசை கடை என்கிட்ட இருந்து வாங்கலை, அவ்வளோ பெரிய உத்தம் அவன், அந்த உத்தம் மேலே நீ பழி போட்டான்னு அதை நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்கும்போது ஒரு பக்கம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா இன்னும் நிறைய அப்படியே சும்மா மண்டையெல்லாம் ஒரு பக்கம் குழம்பின்னு போங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரும்போது இதெல்லாம் எப்படி ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் பரபரப்பாக தான் போயின்னு இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாக போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார், கௌதம் இருக்கார்ல, அவர் சரி ஓகே இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் அந்த எஸ்எஸ்கேவை சும்மா விடக்கூடாது, எஸ்எஸ்கேவுக்கு சரியான பாடத்தை நம்ம புகட்டணும். ஏன்னா அவன் பண்ணிக்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. ஒரு இடத்துல நம்மளை பற்றி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தனமாக பேசி அந்த இடத்துல நம்மளோட பேரை கெடுக்க பார்க்குறோன்னா நம்ம சும்மா விடலாமான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக விடக்கூடாது. அந்த மாதிரி ஆளுலாம் சும்மா அடிச்சு ஓட விடணும். ஒரு பக்கம் ஏன்டா உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த மாதிரி பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஓட விட்டா இன்னொரு டைம் இன்னொரு நாள் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனையை அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை அவங்கள பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க, இதை எப்படி அவங்க மாற்றி அமைக்க போகிறாங்க, வேறு எதனா வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் ஒரு பக்கம் யோசிக்கிறது தான் இருக்குது. பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்காமல் எதுவுமே இல்லைங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் எந்த விதத்தில் எட்டும் போகிறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காலாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம கௌதம் இருக்காரு, அவர் ஒரு பக்கம் மனதளவில் ரொம்பவே சோர்ந்து போயிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே சும்மா கூனி குறுகி போய் உட்காந்து இருக்காரு. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாம் என்னோட தப்பு தான், நான் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸை உருவாக்கினேன், ஏன் பாதியில் நான் போயின்னு இருந்தேன், அம்மா கூட்டாங்க ஆட்டுக்குட்டி கூட்டாங்க, திரும்ப இப்போ உங்களெல்லாம் கஷ்டத்தில் உட்கார வச்சிட்டேன், இதுக்கு தான் சொல்கிறது நான் என் பாட்டுக்கு இந்த தப்பு எல்லாமே எந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நீ உன் பாட்டுக்கு சந்தோஷமாக வாழ்க்கையில் இருந்தேன்,
ஆனால் நான் எதுவுமே புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையை நாசனம் பண்ணது நான் தான், இந்த அம்மா தான், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுன்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய வியப்பூட்டும் விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே தீர்வு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக தீர்வாகாது. ஒரு இடத்துல நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறோமோ அந்த இடத்துல திரும்ப எழுந்து திரும்ப அவங்கள அடிக்கணும். அதுதான் வெற்றி, அது மட்டும்தான் வெற்றி. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஏதோ ஒன்று சாதிக்க முடியும். இல்லை என்னால் முடியாது, இப்படி தான் நான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயின்னு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன மூவ் பண்ணால் அங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை நம்ம யோசிச்சுன்னு அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு பிழை நமக்கு மிகப்பெரிய ஒரு அடிவாகவும் இருக்குது, அழிவாகவும் இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். பொருகத்தருங்க.